So, good evening, students. இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 8 and 9 ஓட questions பார்க்க போறோம். Are you all ready? Just 2 more days for your exam. Are you all ready? Can we go to the first question? Yes. In poetics, Aristotle's account of catharsis hinges on the spectator's structured emotional journey. Which option best captures how recognition and reversal operate to trigger catharsis in a well-made tragedy? Option A, recognition neutralizes reversal by restoring moral order before pity and fear arise. Option B, reversal precedes recognition, but neither is necessary for catharsis. Option C, recognition clarifies error at the instant reversal. In fortune exposes vulnerability, concentrating pity and fear. Option D, reversal is a rhetorical flourish. Catharsis depends only on diction and melody. So what is the right answer? I'm seeing a lot of right answers already coming. So unga answers comment box la podunga. Yes, yes. Okay. Good. Okay. Answer in Patalama. Can we check on the answer? Yes. The right answer is option C. Recognition clarifies error at the instant reversal in fortune, exposes vulnerability, concentrating pity and fear. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனக்ராசஸ் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா அனக்ராசஸ் ரெகக்னிஷன் பர்பேஷியா அப்படிங்கிறது ரிவர்சல் இது ரெண்டு தான் எப்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிவர்சல் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வல்னரபிலிட்டி நமக்கு கொண்டு வந்து காமிக்குது ஸோ நம்ம அந்த என்ன பண்றோம் வி கிவ் இன்டென்சிஃபை பிட்டி நம்ம வந்து ஐயோ இவனுக்கு அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பிட்டியும் பண்றோம் அதே மாதிரி பயப்படுறோம் நம்ம இந்த தப்பு பண்ணா நமக்கும் இது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம் ஸோ அதுதான் வந்து இதுல சொல்ல வராங்க பிட்டி அண்ட் ஃபியரை வந்து இது எவோக் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ எமோஷன்ஸ் வந்து கயோட்டிக்கா இதுல கொண்டு வரக்கூடாது ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாரு ஸோ வெரி குட் நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் பண்ணீங்க கேன் யூ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் Why does Dryden defend rhyme and tragedy against blank verse? Option A, rhyme is easier to write. Option B, rhyme mechanically guarantees elevated style. Option C, rhyme disciplines thought and concentrates passion without sacrificing nature. Option D, rhyme is required by Aristotle. Okay, உங்க answers comment boxல சொல்லுங்க. Yes, yes. Read it correctly and answer. Good, good. Okay. Answer பார்த்தலாமா? Rhyme disciplines thought and concentrates passion without sacrificing nature. So என்ன சொல்றாருன்னா ரைம் வந்து வெல் ஹேண்டில்டா இருக்கு ஹை டென்ஸ் பட் ஃபால்சிஃபை அந்த பேஷன் வந்து ஃபால்சிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இந்த கப்லெட் க்ளோஷர் டிசிப்ளின் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு ஸோ என்ன சொல்றாருன்னா ஹி வாண்ட் ரைம் தான் ஷேப்பிங்கா கொண்டு வருது அப்படின்னு இதுல சொல்ல வராரு ஸோ இட்ஸ் ப்ராப்பர் இட் இஸ் டிசிப்ளினிங் தாட்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட்டிங் பேஷன் ரெண்டுமே இதுல வந்து ரைம்ல தான் வருது அப்படின்னு அவரு சொல்றாரு தேர்ட் கொஸ்டின் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட ரிச்சார்ட்ஸ் டிஸ்டிங்விஷஸ் 4 kinds of meaning. Which set is correct? Option A, sense, feeling, tone, intention. Option B, sense, intention, discourse, tone. Option C, sense, tone, text, discourse. Option D, sense, feeling, expression, tone. Give your right answers on the comment box. Yes, yes, good. Good, good. Yes. Okay. Okay. Answer and பார்த்தலாமா? ஸோ ரிச்சார்ட் சொல்ற 4 கைண்ட் ஆஃப் மீனிங் என்னன்னா சென்ஸ் ஃபீலிங் டோன் இன்டென்ஷன் இந்த 4 தான் அவர் சொல்றாரு ஸோ என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறாரு ஸோ அந்த சென்ஸுங்கிறது நம்மளோட ப்ரொபோர்ஷன் ஃபீலிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் டோன் நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் ஆடியன்ஸ் கூட இன்டென்ஷன் நம்ம என்ன பர்பஸ்க்காக எழுதுறோம் இது வந்து ப்ராப்பரா கொண்டு வரணும் ஸ்லைட் ஆச்சுன்னா இட் கன்ஃபியூஷன் வந்துடும்
ஸோ பிராக்டிகல் கிரிட்டிசிசம் மூலியமா என்ன ஆகுதுன்னா, தனித்தனியா நம்ம ரீடர்ஸ்க்கு பார்க்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். According to Emerson, which medium most powerfully produces concentrated patterns of meaning? Option A, biography. Option B, prose. Option C, poetry. Option D, novel. இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்சன் என்ன கேட்கிறாருன்னா, எந்த மீடியம் வந்து பவர்ஃபுல்லா குடுக்குது, இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் மீனிங் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் தி காமெண்ட் பாக்ஸ். ஓகே, குட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. ஓகே. ஆன்சர் பார்த்தலாமா? கேன் யூ செக் ஆன் தி ஆன்சர்? ஆன்சர் வந்து பொயட்ரி. ஸோ என்ன சொல்றாருன்னா, எம்சன் என்ன சொல்றாருன்னா, பொயட்ரி வந்து கண்டென்ஸ்டாவும் இருக்கு, ஆம்பிகுவஸ் மீட்டிங்காவும் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நெறைய ஆம்பிகுவிட்டி இருக்கறனால தான் நமக்கு மல்டிபிள் ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு நமக்கு நெறைய சிக்னிஃபிகன்ஸ் அது மூலியமா கிடைக்குது. ஸோ பொயட்ரி இஸ் த பிரிவிலேஜ்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லி எம்சன் சொல்றாரு. So, fire aligns literary archetypes with which seasonal cycle? Option A, tragedy, spring. Romance, winter. Option C, comedy, autumn, irony, summer. Option C, romance, summer, tragedy, autumn. Option D, irony or satire, spring. ஸோ அவர் என்ன பண்றாரு? ஃபயர் வந்து இஸ் கம்பேரிங் த லிட்ரரி ஜானர். அந்த ஜானர்லாம் வந்து சீசன் கூட கம்பேர் பண்றாரு இல்லையா? ஸோ என்னென்ன சீசன் வந்து எது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. வாட் இஸ் த ரைட் திங் ஹியர்? குட், குட். ஓகே. குட். ஆன்சர் பார்த்தலாமா? இட்ஸ் ரொமான்ஸ் சம்மர், ட்ராஜடி ஆட்டம். இதுதான் கரெக்ட்டான ஒரு இது. ஸோ என்ன சொல்றாருன்னா, இப்ப ரொமான்ஸ் அப்படிங்கிறது லைக் இட் கம்ஸ் ப்ராப்பர்லி. அந்த இதுல வந்து சம்மர் சீசன்ல வரும். அது ஃபுல்னஸாவும், அட்வென்ச்சரஸாவும் அந்த சம்மரோட அலைன் பண்ணி வரும். அந்த சம்மரோட கேரக்டரிஸ்டிக்ஸும், அந்த ரொமான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கரெக்ட்டா இருக்கும். ட்ராஜடி அப்படின்னா ஆட்டம் சீசன், ஃபாலிங் ஆஃப் த லீவ்ஸ் அந்த எல்லாமே ஃபால் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த ட்ராஜடி அப்படிதான். ஃபால் ஆஃப் த ஹீரோ அப்படிங்கிறனால, அந்த ஆட்டம் சீசனோட வருது. ஸோ காமெடிங்கிறது ஸ்பிரிச்சுவலா இருக்கும். நம்ம ஹேப்பியா கிவ்ஸ் பீப்பிள் ஜாலியா இருக்கலாம். இந்த ஹாப்பினஸ குடுக்குது. ஸோ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்டம் சீசனுக்கு அப்புறம் வரும் இல்லையா? அந்த எல்லா இலைகள்லாம் வந்து அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த காமெடி தான் வந்து அந்த ஸ்ப்ரிங்கோட அலைன் ஆகுது. அதே மாரி ஐரனி, சட்டையர் பார்த்தீங்கன்னா, வின்டரோட. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வின்டர் சீசன் எப்படி கோல்டா இருக்குதோ, அந்த மாரி இந்த ஐரனியும், சட்டையரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இதெல்லாம் வந்து அவர் ஆர்க்கிடைப்ஸ் மூலியமா சொல்றாரு. லிட்ரலா சொல்லல. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாமா? யூ ஆர் ஆல் டூயிங் எ கிரேட் ஜாப் டீச்சர்ஸ். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. இதே ஸ்பிரிட்டோட எடுங்க. கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்கிடலாம். Why does Brooks call paraphrase a heresy? Option A, it's ungrammatical. Option B, it abolishes meter. Option C, it flattens the poem's tension and loses form of insight. Option D, it's useful only in drama. என்ன கேட்கிறாருன்னா புரோக்ஸ், ஏன் வந்து பாராஃப்ரேஸ் பண்றது வந்து ஹெரிசியோ தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எஸ், லீவ் யுவர் ஆன்சர் தி காமெண்ட் பாக்ஸ். ஓகே, குட். Lot of right answers I get. Very good, teachers. Keep up the spirit. Okay. Answer பார்த்தலாமா? Can you check on the answer? Most of you are given the right answer only. It flattens the poem's tension and loses form of insight. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பாராஃப்ரேஸ் பண்றோம். இப்போ ஒரு அழகான பொயட்ரிய பாராஃப்ரேஸ் பண்ணோம்னா, அதோட பேசிக் எல்லாமே போயிரும். அந்த பொயட்ரிக்கான எசன்ஸே போயிரும். அந்த ஆர்கனைசிங்கே எவ்வளோ அழகா ஒரு நம்ம பொயட்ரி ஒரு பாட்டையே வந்து அந்த பாட்ட பாட்டா நம்ம கவிதையா பார்க்கறக்கும், அந்த கவிதையில என்ன சொல்றாங்கன்னு ஒருத்தங்க ஸ்பேரா ஒரு சம்மரியா சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மீனிங் ஆஃப் பொயட்ரி அந்த ஆடிங் எலமெண்ட்ஸ் தான். அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பொயட்ரியோட எசன்ஸே இருக்கு. ஸோ நம்ம பாராஃப்ரேஸ் பண்ணோம்னா, அந்த போயமே நம்ம லூஸ் பண்ற மாரி அப்படின்னு அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். Showalter distinguishes feministic critic from gynocritics. Which pairing is correct? Option A, feminist critic women writing, gynocritics patriarchal text. Option B, feminist critic analysis of male text, gynocritic study of women's writing tradition. Option C, both are same. Option D, both reject history. What is the right answer?
ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்கும், கைனோ கிரிட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எலைன் ஷோவால்டர் சொல்றத வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? குட், குட், குட் டீச்சர்ஸ். குட். ஆன்சர் பார்த்தரலாமா? ஓகே. Feminist critic, analysis of male text, gynocritic, study of women writing tradition. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் எப்படின்னா, எப்படி வந்து விமன வந்து மேல் ஆத்தர் டெக்ஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்றது தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். கைனோ கிரிட்டிக்ஸ்னா ஃபீமேலுக்காக ஒரு லிட்ரரி ஃப்ரேம் ஒர்க் வந்து பில்ட் பண்றது. 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். பட் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல். ஸோ ஷோவால்டர் என்ன சொல்றாங்க, ஹிஸ்டரி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இத பயாலஜிக்கலா நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஸோ ஷி இஸ் அனலைசிங் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்னா, இந்த மேல் டெக்ஸ்ட்ல எப்படி ஃபீமேல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கைனோக்டிக் நம்மளோட ட்ரெடிஷன் வுமனோட ரைட்டிங் ட்ரெடிஷனையும் அனலைஸ் பண்றது. ஓகே, ஐ கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Sementiver's dictum, one is not born but rather becomes a women critics. Option A, legalism alone. Option B, biological determinism showing gender is socially constructed. Option C, existentialism. Option D, psychoanalysis only. Very good. Yes, yes. Yes, yes. Give the right answer. Yes. Most of you have given the right answer. Answer பார்த்தலாமா? Biological determinism showing gender is socially constructed. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செக்ஸ் வேற, ஜெண்டர் வேறன்னு சொல்றாங்க. செக்ஸ் இஸ் பயாலஜிக்கல். ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான் ஷேப் பண்ணுது. வுமன் ஜெண்டர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்ரியார்கி இருக்குல்ல, மேல் டாமினேஷன் வந்து எப்படி அவங்க மித்ஸ் எல்லாம் வுமன ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இமன்மென்ட்ஸ், டிரான்சென்டன்ஸ் 2 சொல்லுவாங்க. டிரான்சென்டன்ஸ் 2 சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீடம் வேணும், டிரான்செண்டன்ஸ் நமக்கு வேணும். இமனன்ஸ் நம்ம மேல் டாமினேஷனுக்குள்ளேயே இருக்கிறது தான் இமனன்ஸ். டிரான்செண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீடம் வாங்கிட்டு அந்த ரோலுக்கும் மேல போறது. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்றாரு எக்ஸிஸ்டேஷன் ஃபெனோமெலாஜிக்கல். இது ஆன்டி பயாலஜிக்கல் கிடையாது. இந்த மாரி சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இட்ஸ் நாட் டிட்டர்மைன்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாமா? எஸ். Fire's archetypal criticism treats which as unit of order? Option A, biography. Option B, historical chronology. Option C, conventional genres only. Option D, recurring method, structuring, imagery, and narrative. Yes, give your answer on the comment box. Okay, okay. Yes, yes. Answer and பார்த்தலாமா? Can you check on the answer? Recurring method, structuring, imagery, and narrative. ஸோ என்னன்னா, ஃபயர் வந்து மித்தாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காமெடி, ரொமான்ஸ், ட்ராஜடி அயன். ஸோ மித்தாய் அப்படிங்கிறது எல்லாமே பிளெண்டடா இருக்கு. ஸோ இது வந்து பிளாட்ட ஷேப் பண்ணுது. இமேஜ் எல்லாத்தையுமே லிட்டரேச்சர் அக்ராஸ ஷேப் பண்ணுது. ஹிஸ்டரி மட்டும் கிடையாது. ஆர்க்கிடைப்ஸுமே ஒரு சிங்க்ரானிக் கன்வென்ஷன்ஸ் தான். ஸோ நான் இந்த ஆர்க்கிடைப் மூலியமா நம்ம இட்ஸ் லைக் ஹிஸ்டாரிக்கலா வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ லைக் ஆத்தர்ஸ் இந்த சிஸ்டம் எம்பாடி பண்றாங்க. தனித்தனியா இல்ல. இட் இஸ் பீன் கனெக்டட் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. Alan Tate criticizes grammar-only analysis because option A, he rejects syntax. Option B, poetry has no rules. Option C, grammar misses the counterpoint of connotation, structuring total meaning. Option D, grammar is unteachable. Give your answer on the comment box. Yes. ஏன் grammar only analysis பண்ணக்கூடாது அப்படின்னு அலன் டேட்டே சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. Yes, yes. Good, good. Okay. Answer பார்த்தலாமா? Grammar misses the counterpoint of connotation, structuring, total meaning. ஸோ என்ன அப்டின்னா, இப்ப என்ன சொல்றாருங்கன்னா, கிராமர் வந்து நெறைய செமான்டிக் அப்டின்னா மீனிங்னு அர்த்தம். ஸோ வந்து பொயட்ரி வந்து டினோடேஷன் இருக்கும், கொனோடேஷன் இருக்கும். ஸோ இன்டர்னல் மீனிங்கும் ஒண்ணு இருக்கும், எக்ஸ்டர்னல் மீனிங் இருக்கும். ஸோ நீங்க கிராமட்டிக்கலா ஒரு போயம் அனலைஸ் பண்ணீங்கன்னா, அந்த மீனிங்கே உங்களுக்கு இல்லாம போயிரும். ஸோ மீனிங் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் இன் அன் பொயட்ரி. ஸோ அந்த சின்டாக்ஸ வச்சு மட்டும் நீங்க ஒரு இத அனலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு பொயட்ரிக் அனாலிசிஸ் வந்து அந்த டோட்டல் மீனிங்கே வந்து அது மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. கிராமட்டிக்கலா ஒரு போயம் அனலைஸ் பண்ணீங்கன்னா, டோட்டல் மீனிங் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. Wordsworth defines poetry as the spontaneous overflow of powerful feelings that option A must arise in the heat of passion, option B
originates from the emotion recollected in the tranquility. Option C, imitates classical decorum. Option D, rejects personal emotion. Yes, what is the right answer? Give it in the comment box. அவர் என்ன சொல்றாரு? How this comes அப்படின்னு கங்குறாரு. இந்த definition வந்து complete பண்றாங்க. Yes, yes. Good. Answer and பார்த்தலாமா? It originates in tranquility from emotion recollected. A lot of you have given the right answer. Very good teachers. I hope you're all well prepared and நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸோ வேர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, எமோஷனும், ரிஃப்ளெக்ஷனும் கோ எக்ஸிஸ்டா தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எமோஷனா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வி லுக் இன்டு த நேச்சர். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அத பெர்சீவ் பண்ணிட்டு அந்த பேஷனேட்டா இருக்கும். இட் இஸ் நாட் ஸ்ட்ரக்சர்ட். அதுக்கப்புறம் நாம வந்து நம்ம உட்கார்ந்து ரெக்கலெக்ட் பண்ணையில அந்த பேஷன் ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ த ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதணும். லேட்டர் ரெக்வயர்ட் இன் ட்ராங்குவிலிட்டினா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். ட்ராங்குவிலிட்டி அப்படிங்கிறது அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. So far you did a really great job, teachers. நம்ம next into போலாமா? So how far is the preparations going? It's good. 2 more days, just 2 more days. Revise everything and we could just crack it. Okay, எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. யூனிட் 9க்குள்ள போயிடலாமா? Are you all ready? Yes. எல்லாரும் கம்ப்ளீட்டா ஸ்பிரிட்டடா இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. It's really good to see and lot of right answers. So you're all prepared well. That shows it in your answers itself. So come on. Next unit பார்க்கலாம். Which hypothesis explains that language began by imitating sounds from nature and animals? Option A, musical theory. Option B, poof poof theory. Option C, gesture theory. Option D, bow wow theory. Yes, give your answers. எந்த ஹைபோதசிஸ் சொல்லுது நம்ம லாங்குவேஜ் வந்து முதல்ல சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லு. எஸ் எஸ் குட் குட். ஆன்சர் பார்த்துடலாமா? இட்ஸ் ரைட். இட்ஸ் பவ் வாவ் தியரி. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த ஏர்லியர் ஹியூமன்ஸ் வந்து என்வாயர்மெண்டல் சவுண்ட்ஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ அந்த சவுண்ட்ஸுக்கு ஏத்த மாரி வி ஹேட் ஸ்டார்டட் ஆர் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்பீச்சும் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which theory traces the birth of language to spontaneous cry of emotions? Option A, Yo-hi-ho theory. Option D, Bow Bow theory. Option C, Poof Poof theory. Option D, gesture theory. Yes, give your answer in the comment box. Okay. Answer and பார்த்தலாமா? Are you all ready? Yes. It's Poof Poof theory. ஸோ என்னன்னா இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்மளோட சவுண்ட்ஸ் இருக்குல்ல, எமோஷனல் நம்ம சொல்றோம்ல இந்த சவுண்ட்ஸ், ஓ, ஆ அந்த மாரி சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸ்ல இருந்தா நம்ம எமோஷன்ஸ் எப்படி அத எக்ஸ்பிரஸ் பண்றோமோ, அந்த சவுண்ட்ஸ்ல இருந்து ஸ்டேபிளைஸ்டு மீனிங்ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். The dash is the maximum unit of grammatical analysis. Option A, morpheme. Option B, sentence. Option C, paragraph. Option D, word. எது வந்து maximum unit of grammatical analysis? Yes, give your answers. Yes, good, good, good. Very good. The answer is sentence. ஸோ என்னன்னா சென்டென்ஸ் வந்து மேக்ஸிமம் யூனிட் ஆஃப் கிராமட்டிக்கல் அனாலிசிஸ். அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர் யூனிட் நம்ம கன்சிடர் பண்றோம். இதுதான் ஹைரார்கி. ஸோ மார்ஃபீம், வேர்ட், ஃப்ரேஸ், கிளாஸ் அண்ட் சென்டென்ஸ். இந்த மாதிரி நம்ம லிங்குவிஸ்டிக்கா ஒரு வேர்ட்ஸ் வென் வி பிரேக் அவுட் டு அனாலிசிஸ் இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். The smallest unit is morpheme and the maximum unit is sentence. Okay, are you all clear? Very good. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes. Who published the 1948 new spelling recommended by the Simplified Spelling Society? Option A, J.C. Wells and P.J. Roach. Option B, Daniel Jones and Harold Orton. Option C, Otto Jesperson and J.D. O'Connor. Option D, A.C. Jimson and J. Clark. இது ஒரு previous year question. Yes, give your answer. Yes, yes. Good. Okay, okay. Answer and பார்த்தலாமா? The right answer is Daniel Jones and Harold Orton.
ஸோ இதோட என்னன்னா, இவங்க 2 பேருமே வந்து நியூ ஸ்பெல்லிங் அதாவது நெறைய வந்து இர்ரெகுலாரிட்டீஸ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ல இருக்கு அப்படிங்கிறக்காக, ஸோ இது வந்து நியூ ஸ்பெல்லிங் வந்து அந்த இர்ரெகுலாரிட்டீஸ கம்மி பண்றக்காக, கன்சிஸ்டன்ட்டா ப்ராப்பரா ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக. இது வந்து போஸ்ட் வார்ல வந்து இந்த லெட்டர் இது வந்துச்சு. ஸோ இது லிமிட்டட் அடாப்டேஷன் தான் இருந்துச்சு. ஸோ பட் இட் வாஸ் அ லேண்ட்மார்க் இன் ஸ்பெல்லிங் சிம்ப்ளிஃபிகேஷன். ஸ்பெல்லிங்க சிம்ப்ளிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு லேண்ட்மார்க் எஃபோர்ட் தான் இது. இது ஒரு previous year question தான். One's knowledge of a particular language is one's dash. Option A status, option B linguistic competence, option C parole, option D expression. What is the right answer? Okay, good, good, good. Lot of you are giving right answers. Good, good. Okay, answer in Patalama, as you all said, it's linguistic competence. Yes. ஸோ சாம்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, லைக் டிஸ்டிங்கிஷ் பண்றாரு. காம்பிட்டன்ஸ்ங்கிறது இன்டர்னல் நாலேட்ஜ் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவல் யூஸ். ஸோ காம்பிட்டன்ஸ் எத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம எப்படி கிராமர வந்து எனேபிள் பண்றோம் அப்படின்னு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ நாலேட்ஜ் ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறது லிங்குவிஸ்டிக் காம்பிட்டன்ஸ் கூட நமக்கு ஈக்குவலைஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A syllabus organized around real life task learners must accomplish. Example, booking, interviewing is dash. Option A structural syllabus. Option B notional functional syllabus. Option C task based syllabus. Option D situational syllabus. Yes, give your answers. Yes, yes, good. You're in the comment box. Very good teachers. You're all doing great job. Yes. As you all said, the right answer is task based syllabus. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டாஸ்க் பேஸ் அப்படிங்கிற சீக்வென்ஸ் நம்ம நெறைய கம்யூனிகேட்டிவ் டாஸ்க் சொல்றோம். தென் கிராமர் பாயிண்ட்ஸ் சொல்ல விட, நம்ம ஃப்ளூவன்சி ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ ஃப்ளூவன்சி அண்ட் மீனிங் பேஸ்ட் இன்டராக்ஷன். நம்ம லாங்குவேஜ் நம்ம எவ்வளோ ஃப்ளூவென்ட்டா பேசுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ யூசேஜ் பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கு. ஸோ டாஸ்க் லைக் அந்த அவுட்கம்ஸ் வந்து நம்ம டாஸ்க் மூலியமா கம்ப்ளீட் பண்றோம். ஹவ் இட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Yes, good. In the monitor theory, the monitor is best described as option A, the innate language device. Option B, the conscious learned system that edits output. Option C, the input filter in earlier childhood. Option D, the pragmatic competence module. What is the right answer? Good. Good, good. Yes, yes, right. Very good, teacher. The right answer is the conscious learned system that edits output. ஸோ என்ன சொல்றாருன்னா, அந்த மானிட்டரியம் யூஸ் பண்ணி நம்ம கான்ஷியஸா அந்த லேர்ன்டு கிராமர் ரூல்ஸ வந்து செல்ஃப் அட்டர் ஸ்பீச்சா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஓவரா மானிட்டர் பண்ணாலும் அது ஃப்ளூவன்சி ரெடியூஸ் பண்ணிரும். ஸோ பேலன்ஸ் மானிட்டரிங் சப்போர்ட்ஸ் தி பிளாக்கிங் ஃப்ளோ இல்லாம அந்த அக்யூரேட்டா கொண்டு வரக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மானிட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் எடிட்டர், நாட் அ ஜெனரேட்டர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the Gaussian framework, oh God, I just gave the answer also to you people. Yes, fine. In Gaussian framework, which process refers to subconscious development of language through meaningful input? So option A, learning, B, acquisition, C, monitoring, D, translation. Yes, acquisition is the answer. The question நிறைய பேர் சொன்னீங்க. Really good. So explanation பார்த்தலாமா? Check on it. ஸோ கிராஷன் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஹீஸ் டிஸ்டிங்விஷஸ் நம்ம சப்கான்ஷியஸ் அக்வசிஷன் ஃப்ரம் கான்ஷியஸ் லேர்னிங் கூட சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, அக்வசிஷன் வந்து நமக்கு இன்புட் நேச்சுரலாவே அது உள்ள வந்துட்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து இந்த அக்வசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்ன் ரோல்ஸ் வந்து அதை எடிட் பண்ண முடியும். ஸோ பட் இந்த அக்வசிஷன் வந்து ஸ்பான்டேனியஸா நமக்கு லாங்குவேஜ் யூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ மீனிங்ஃபுல் இன்புட் போல நம்ம சப்கான்ஷியஸ்ல வந்து பதிஞ்சிரும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ யூ ஆல் டிட் அ ரியலி கிரேட் ஜாப் டீச்சர்ஸ். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய ரைட் ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் பீயிங் ஹியர். ஸோ எல்லாருமே வந்து பயப்படாதீங்க. ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் ப்ரிப்பேர்ட் வெல். ஸோ கொஸ்டினை பொறுமையாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. டோன்ட் கெட் ஸ்கேர்ட் ஆர் டோன்ட் கெட் ஃப்ரைட்டன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க அண்ட் பி வெரி வெரி கான்ஃபிடென்ட். தேர் ஆர் 2 more days. எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. put your all the efforts. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க and revise all the notes which you have prepared.
அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 6 டூ 7 ஹவர்ஸ் ஸ்லீப் மஸ்ட். ஸோ 2 டேஸ் வந்து அப்படியே நம்ம லாஸ்ட் மொமெண்ட்ல விடிய விடிய படிக்கிறது அதெல்லாம் இன்னுமே ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 டூ 7 ஹவர்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கம்ப்ளீட்டா அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸாவது நல்லா தூங்கி எந்திரிங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வேக்கப் இஸ் பெஸ்ட். ஓகே. நேரமா எந்திரிச்சு யூ ஹார்ட் ஒர்க் அ லாட். மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. ஸோ ப்ரே டூ காட். கண்டிப்பா யூ ஆல் வில் கிராக் திஸ் எக்ஸாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். மை பிரேயர்ஸ் டு யூ ஆல். அண்ட் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் டீச்சர்ஸ். பி கான்ஃபிடென்ட் ஆன் யோர்செல்ஃப் ஆல்சோ அண்ட் go ahead. Okay. All the very best. We'll meet tomorrow. Thank you. Good night.